ஆதியாகமத்தின் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நான் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற மகன் ஜான் பீட்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். வாசிக்கப்பட்ட ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் மற்றும் 15 சொல்லியிருக்கிறபடி இந்த வார்த்தையில் உள்ள எங்களுடைய ரகசியத்தையும் அதை அறிந்து கொண்டு ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு தரமாக இருக்கிறோம். எல்லா துதி கனவு உங்களுக்கு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த திருவசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்போ ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணாரா? மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து அதை என்ன செய்யணுமாமா? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கடந்த வாரத்தில் என்ன செய்தி பார்த்தோம்? பண்ணையும் மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இந்த வாரம் என்ன பார்க்குறோம்? எதை? அந்த பண்ணைய, அந்த தோட்டத்தை அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரி, அதை பண்படுத்தினாங்களா காத்தாங்களா? ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தாங்களா காத்தாங்களா? காக்கவும் இல்லை, பண்படுத்தவும் இல்லை, அதை காக்கவும் இல்லை. எப்படி சொல்றீங்க? அதை பாதுகாத்திருந்தா சர்ப்பம் உள்ள வந்திருக்காது, பிசாசு உள்ள வந்திருக்க மாட்டேன். சர்ப்பம் அங்கதான் இருந்தது, சர்ப்பம் அங்கதான் இருந்தது. இந்த சர்ப்பத்தின் மூலம்தான் பிசாசு தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றினார். ஏன்னா தேவன் உண்டாகின எல்லாமே அங்க இருந்துச்சு. அப்போ உள்ள வந்தது யாரு? பிசாசு. சர்ப்பம் அங்கதான் இருந்தது. அப்ப அதை பண்படுத்தி இருந்தால், காத்து இருந்தால் பிசாசு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், தேவனுடைய பண்ணை தோட்டம் நம்மதான். இந்த தேவனுடைய தோட்டமாகிய நமக்குள்ள தினந்தோறும் பிசாசு உள்ள வந்து போய்கிட்டு தான் இருக்க. தெரியுமா உங்களுக்கு? யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்களா? பிசாசு வந்து போய்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ இந்த தோட்டத்தை என்ன பண்ணணுமாமா? பண்படுத்தணும், காக்கணும். சரி, வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், அதன்படி நடக்கக்கூடாது. ஓ, கை கொண்டு நடக்கணுமா? புரியுதா ஏன் வர்றேன்னு? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும் முதல்ல. இப்போ பாருங்க, இந்த பெரிய பாட்டு புஸ்தகத்தில், பாட்டு புஸ்தகம் இங்கே இருக்க மாட்டிக்கிச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வேண்டாம். அதில் 1438வது பாடல், 1428வது பாடல். சும்மா ஒரே ஒரு சரணத்தை படிக்க போகிறோம், உங்களுக்கு தெரியும். அதில் முதல் சரணத்தை
முதல் சரணத்தை வாசிங்க, படிங்க இல்லாட்டி யாராவது. இன்ப இயேசு ராஜாவை முதல் சரணம் என்ன போட்டிருக்கு? முதல் சரணம்னா என்னது? இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு. இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு வீதியில் உலாவிடுவே, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையுள்ளவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையுள்ளவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ன போட்டுக்கங்க, யாருக்கு தெரியும்? வசனமாம் வேலியாலே காக்கப்படணும். அப்ப இந்த தோட்டத்துக்குள்ள பிசாசு உள்ள வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வசனம் என்னும் வேலியாலே நம்ம காக்கப்படணும். இப்போ பாருங்க, நமக்குள்ள எப்படி பிசாசு வந்து போறேன் நான் சொல்லவா? என் வாழ்க்கையில் நடந்த ஒன்று சொல்றேன். இந்த மாதிரி காரியங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாங்கிறதுனால நான் சொல்கிறேன். எனக்கு வயசு ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசுனா நான் யார்? வாலி பண்ணு. நான் யார்? நான் வாலி பண்ணு. அப்போ எங்கள் சிறுமலையில் வந்துட்டு சின்ன சின்ன ஓடைகள் தான் இருக்கும். குளிக்கணும் துவைக்கணும்னா அங்கே தான் போகணும். அது வெயில் காலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ எங்கள் காட்டுக்கு பக்கத்து காட்டில் ஒரு நீரூற்று. அந்த நீரூற்று எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கமும் பாறை, உயரமான பாறை, 2 பக்கமுமே உயரமான பாறை. அங்கே தான் ஆனால் போகிறதுக்கு வழி இருக்குது, போகிறதுக்கு வழி இருக்குது. நான் அங்கே குளிக்கிறதுக்காக நான் என்னுடைய துணிமணிகளை துவைத்து கொண்டு நான் குளிப்பதற்காக நான் அங்கே போகிறேன். அப்போ போகும் பொழுது அங்கே ஒரு பெண் குளித்து கொண்டு இருந்தார். அந்த பெண்ணுக்கு வயசு எத்தனை இருக்கும் அப்படின்னா, ஒரு 16 வயசு இருக்கும். எப்படி குளித்து கொண்டு இருக்கிறார்? நிர்வாணமாக குளித்து கொண்டு இருக்கிறார். நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். அது அவங்க காடு இல்லை, அவங்க அந்த காட்டில் இருந்து வேலை பார்க்குறாங்க. நான் போகிறேன். அப்போ நான் பக்கத்தில் போயிட்டேன். ஏன்னா பக்கத்தில் போனதே அந்த இடத்துக்கே போக முடியும். போயிட்டேன். அதான் அப்போ அண்ணே போனேன். நான் ஒன்றும் சொல்ல, நான் உண்மையிலே அந்த இடத்த விட்டு நான் கடந்து வந்து விட்டேன். அந்த பெண் குளித்து விட்டு போனதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் சென்று அப்புறம் போய் நான் துணியை துவைத்து விட்டு குளித்து விட்டு வந்தேன். அப்போது அந்த பெண்ணுடைய தாய் என்னை எங்கே பார்த்தாலும் கையெடுத்து என்னை கும்பிடும். காரணம் என்ன? என்ன நடந்திருக்கும் அங்கே? வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னுடைய வயதும் அப்படி. ஆனால் இந்த காரியம் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் என் உள்ளத்துக்குள்ளே வந்து போய் கொண்டே இருக்கும். என்ன வந்து போய் கொண்டிருக்கும்? அதான் சொன்னேன், இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியில். அப்படின்னா பிசாசானவன் இதை எனக்குள்ள அப்படி கொண்டு வந்து, உனக்கு வாழ்க்கையை அனுபவிக்க தெரியல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன். இந்த காரியம் அடிக்கடி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து போகும். இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சம்பவம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி உள்ளே வந்து போகும். இது யார் கொண்டு வர்றது? இதுதான் பிசாசு கொண்டு வர்றது. அப்படின்னா நாம் நல்ல காரியங்களை
யோசிக்க கூடாது. இப்போ வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது. அப்போ ஏன் தியானம் பண்ண சொல்கிறாரு? புரியுதா உங்களுக்கு? ஏன் கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா, நீ கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணினா பிசாசு உள்ள வரமாட்டேன். நம்ம தியானம் பண்ணாத நிமித்தம் என்ன வருது? உள்ள பொல்லாத கிரியைகள், பொல்லாத எண்ணங்கள் நமக்குள்ளாக வருகிறது. இப்போ பாருங்க, யாக்கோப்பு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 14-15 வாசிங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் சொல்றாரு, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. அது என்ன இச்சைனா? என்னது இச்சைனா? என்னது? ஆசை. அந்த ஆசையில கொஞ்சம் அதிகமானதான் இச்சை. இச்சையில இழுக்கப்பட்டு சிக்குண்டு. அப்ப இச்சை எப்படி வருது? நம்முடைய சிந்தை, நமக்குள்ள பிசாசு கொண்டு வருகிற பொல்லாத சிந்தை நம்மளை கொண்டு சிக்க வைக்கிறதுக்கு சிந்தையை கொண்டு வந்து நம்மளை கொண்டு சிக்க வச்சு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து. இச்சையானது என்ன பண்ண போறான்? கற்பம் தரிக்கும். கற்பம் தரித்து என்னத்தை பிறப்பிக்குமா? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தையே பிறப்பிக்கும். இதுதான் பிசாசுக்கு. பிசாசுக்கு என்ன? பிசாசு 2 கொம்போட வருவானா? அவங்கள்ட்ட கருப்பா 2 கொம்போட வருவானா? எப்படி வருவான் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ஒரு அழகான பெண் வந்து சாலமோன்ட்ட வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா, வேற சொல்லவா? யாருக்கு சரிப்பட்டு வர மாட்டாரா அவரு? அப்படித்தான் வருவேன் பிசாசு. அப்படித்தான் வருவேன் பிசாசு. ஒரு வாலி பண்ணிட்ட பிசாசு எப்படி வருவேன்? அழகான பொண்ணாதான் வருவேன். 2 கும்பலாம் வச்சுக்கிட்டு வந்தா, ஏய் பிசாசே தூரமா போ அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு வாலிப பெண்ணுக்கிட்ட பிசாசு எப்படி வருவேன்? அழகான இளைஞனாக வருவான். பண ஆசை பிடிச்சவன்ட்டு எப்படி வருவேன்? நகை ஆசை பிடிச்சவங்களுக்கு நகையை போட்டுட்டு வர மாட்டேன். 24 மணி நேரமும் எனக்கு காதில் மாட்டணும், மாட்டலை மாட்டணும், காது சுற்றி மாட்டணும். பண ஆசை பிடிச்சவனுக்கு பணத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பேன். எங்கே? எதில்? கனவுல. நேரடியாக கொண்டாந்து காமிக்க மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன அது என்ன சொல்கிறதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இச்சை இருக்கும். அதை காண்பித்து அவனை அவனுடைய வலையில வீழ்த்துவது. எலியை பிடிக்கணும்னா எலிக்கு பிடிச்சதை வைக்கிறோமா இல்லையா? எலியை பிடிக்கிறதுக்கு என்ன வைக்குவோம்? எலிக்கு பிடிச்ச தீனியை வைக்கிறது. ஏன்னா எலி என்ன பண்ணுவாங்க? வந்து மாட்டிக்கிடுவாங்க.
ஆகவே நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற பிசாசானவன் நம்முடைய எண்ணங்கள் என்ன ஓட்டத்துக்கு தகுந்தாற்போல் நம்மளை சிக்க வைப்பதற்கு, அப்போ இதில் இருந்தெல்லாம் காத்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்? இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனமாம் வேலியாலே காக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 4:12 வாசிங்க. உன்னத பாட்டு 4:12 வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட தோட்டமும் நீரூற்றும் நீ முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். 4:12 இப்படியாக சொல்லுகிறது, என் மணவாளியே. அப்போ ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? சபையாகிய மணவாளியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மணவாளியே, என் சகோதரியே, என் மணவாட்டியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். அப்ப நம்ம யாரா இருக்கணும்? அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும். வேலினா என்னது? வேலினால் அடைக்கப்பட்ட தோட்டமுமாய் இருக்க வேண்டும். மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். எதனால முத்திரிக்கப்பட்டிருக்கணும்? பரிசுத்த ஆவியின் என்கிற பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டு நாம் இருக்க வேண்டும். வசனம் என்னும் வேலினாலே கட்டப்பட்டு நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் மணவாளியே. அப்போ நம் மணவாளியா நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார். மணவாளியா நம்மளை தேர்ந்தெடுத்துட்டார். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய வசனத்தினால் நாம் வேலி போட்டிருக்கணும். பரிசுத்தாவி என்கிற பரிசுத்தாவினால் நாம் முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58:11 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58:11 வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளவாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலவும் எப்போ? கர்த்தருடைய வசனத்துல இரவும் பகலும் தியானமாய் இருந்து அவருடைய வசனத்தினால் நீ வேலி போடப்பட்டு முத்திரிக்கப்பட்ட கிணற போல நீ இருப்பாயானால் தேவனுடைய தோட்டமாகிய நம்மை அவர் என்ன பண்றாரா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போலவும் இருப்பாய். உன் எலும்புகளை நினமாக்கினான்னு தெரியுமா? உன் எலும்புகளை நினமாக்கின என்னன்னு தெரியுமா? ரொம்ப சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கும். கை காலு எல்லாமே குச்சியை போல அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருப்பாயானால் உன் எலும்புகளை நினமாக்கி
சதையினால உன்னை உருவாக்கி நினமாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூட்டை போலவும் இருப்பாய். இவனை வற்றாத நீரூட்டை போலவும் நீர்ப்பாய்ச்சலான வற்றாத நீரூட்டை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சோத்திரம். எரேமியா 31:12 வாசி. எரேமியா 31:12 வாசி. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சைரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் நீ தொய்ந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அப்படி கர்த்தருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டு வசனம் என்கிற வேலியினாலே நீங்கள் வேலி அடைக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக உண்மையாக இருப்பீர்களானால் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து. அது என்ன சீயோனின் உச்சியிலே? என்னது சீயோனின் உச்சியிலேன்னா என்னது? சீயோன் எங்க இருந்தது? மலையில இருந்தது. எங்க? எருசலேமில் ஒரு உயரமான இடத்துல இருந்ததுக்கு பேர் சீயோன் என்று பேர். அப்ப உச்சியிலே நீங்கள் கெம்பீரித்து. சீயோன் என்று சொன்னால் சபையில, கர்த்தருடைய சபையில நீங்கள் வந்து கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சைரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வந்து கர்த்தருடைய வசனத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்துவிட்டு, என்னென்று சொன்னால் மணி 12:08 நான் சீக்கிரமாக முடித்துவிட விரும்புகிறேன். ஏன்னா மற்றவர்களுக்கு வேறு ஒரு காரியங்கள் இருக்கிறபடினால நான் சீக்கிரமாக முடித்துவிட விரும்புகிறேன். இப்படியாக ஒரு மனிதனுடைய தோட்டத்தை ஒரு பிசாசு கெடுத்து போட்டது. அது எந்த தோட்டம்? யாருடைய தோட்டம்? அது ஏதேன் தோட்டத்தை பிசாசு கெடுத்த. ரைட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வாசிங்கள் 1 ராஜாக்கள் 21:1 வாங்க. 1 ராஜாக்கள் 21:1. 1 ராஜாக்கள். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலியனாகிய நாபோத்துக்கு இப்ப எங்க இருக்கா இந்த தோட்டம்? ஆகாப்புடைய தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கு. நாபத்தோட பேசி என் வீட்டுக்கு அடுத்திருக்கிறபடியால் இதை எதுக்கு கேட்குறேன்? இப்போ கீரை கொள்ளையாக்கணும். அது என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம். இது கேட்டவன் அந்த தோட்டத்தை எனக்கு குடுன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடுங்க கேட்குறேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான்?
அதுக்கு பதிலாக உனக்கு நல்ல திராட்சை தோட்டம் தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் வேண்டுமான விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அப்ப பாருங்க, பிதாக்கள் கொடுத்த சுதந்திரம். உங்களுக்கு எனக்கு என்ன சுதந்திரம் கொடுத்துருக்காரு கர்த்தர்? நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார்ல. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை நமக்கு எல்லாரும் கூப்பிடுறாங்களா? இயேசு கிறிஸ்துவை அப்பான்னு கூப்பிடுறாங்களா எல்லாரும்? அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. ஆகவே என் பிதாவின் சுதந்திரத்தை நான் அப்படிலாம் உனக்கு கொடுக்க முடியாது. அதை என்ன ஆக்கி போடணும் கேட்குறேன்? கீரை கொள்ளையாக்கி போடும்படி கேட்டான். அது நடக்கலைன்னு சொன்னோன்னா அதுக்கு தந்திரமான ஆலோசனையை கொடுத்தது யாரு? ஏசபேல். இந்த ஏசபேலுடைய ஆவிதான் இன்னைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிபி முதல் 3 நூற்றாண்டில், கிறிஸ்துவுக்கு பின் முதல் 3 நூற்றாண்டில், அப்படின்னா 300 வருஷம் கிறிஸ்தவத்தில் விக்கிரக வழிபாடு இல்லை. கிறிஸ்தவத்தில் விக்கிரக வழிபாடே கிடையாது. 4ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் பொழுது இப்போ இந்த முதல் 300 வருஷத்தில் கிறிஸ்தவம் நன்றாகத்தான் இருந்தது, ஆவிக்குரிய கிறிஸ்தவமாகத்தான் இருந்தது. அப்போ பிசாசு என்ன பண்ணினா தெரியுமா உங்களுக்கு? இவர்களை கெடுப்பதற்கு ஒரே வழி, அவர்கள் வழியிலே போய் அவர்களை கெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதுவரைக்கும் ரோம சாம்ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களை கொலை செய்வார்கள், சிங்கங்களை விட்டு கொல்ல விடுவார்கள், ரம்பத்தால் வைத்து அறுப்பார்கள். கொலோசியம் என்கிற ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி அங்கே எல்லாம் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவத்தை அறிவிக்கிறவர்களை அந்த கிரவுண்டில் விட்டு சிங்கத்தை விட்டு கொல்ல வைப்பார்கள். இதை வேடிக்கை பார்ப்பார்கள். அந்த கட்டடம் இன்றும் இருக்கிறது. கொலோசியம் என்கிற கட்டடம் இன்றும் இருக்கிறது, ரோம அரசாங்கத்தில் இன்றும் இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த நீரோ என்கிற மன்னன் இந்த மாதிரி கொடுமையான காரியங்களை செய்தான். ஆனால் கிறிஸ்தவம் உண்மையுள்ள கிறிஸ்தவமாக இருந்தது, கிறிஸ்தவம் வளர்ந்தது. இதை தடுப்பதற்கு பிசாசு ஏற்படுத்தினவன் தான் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ராஜா. அவன்தான் தன்னுடைய மதத்தையும், என்னுடைய மதம் கிறிஸ்தவ மதம், என்னுடைய தெய்வம் கிறிஸ்தவம் அறிவித்தவன் அந்த கான்ஸ்டன்டைன். அப்போ அங்குள்ள மக்கள் எல்லாம், அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அப்படி என்றால் நாங்கள் எதை கும்பிடுவது? அப்பொழுதுதான் விக்கிரக வழிபாடு உள்ளே வந்தது. இதுதான் இயேசுவை பெற்ற தாய், இதுதான் இயேசுவை பெற்ற இயேசுடைய தகப்பனார் சூசேப்பர், இவர்கள்லாம் புனிதர்கள். சிலையை ஏற்படுத்தி சிலை வணக்கத்தை, உருவ வழிபாட்டை கொண்டு வந்தவன் இந்த கான்ஸ்டன்டைன். இதை ஜனங்கள் ஆவலாக ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பரவுன கிறிஸ்தவம் தான் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவம். எங்கிருந்து பரவுச்சது? நம்ம உண்மை சபை எங்கிருந்து பரவுச்சு? எருசலேமிலிருந்து. ஆவிக்குரிய சபை பரவினது, ஆவிக்குரிய சபை உருவானது எருசலேமிலிருந்து. ரோமன் கேத்தலிக்குங்கிற விக்கிரக ஆராதனை பண்ணுகிற சபை உருவானது ரோமில், இத்தாலி தேசத்தில் இருந்து. இன்று சபைக்குள்ள பிசாசானவன் உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டான். அவன்லாம் எனக்கு அடிமையாக இருக்கிறான், என்னைய வணங்குறவனாக இருக்கிறான். அவனெல்லாம் விட்டு இன்று பிசாசானவன் யாருக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கான்? சபைக்குள்ளே. எப்படி? அவர்கள் வழியிலே அவர்களை வீழ்த்த வேண்டும். அதற்காகத்தான் அநேக ஏசபேல்களை இந்த நாட்களிலே எழுப்பி இருக்கிறான் சபையில். தீர்க்கதரிசி என்கிற
பேரிலே. அதை போல நிம்ரோத்தின் ஆவி இன்றைய நாட்களிலே சபைகளிலே இருக்கிறது. அப்படின்னா நிம்ரோத்தின் ஆவினா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துமஸ் ஆராதனை கொண்டாடுவது, ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவது, கர்த்தர் சொன்னதை செய்யாமல் கர்த்தர் சொல்லாததை செய்து இந்த உண்மை விசுவாசிகளை வீழ்த்த வேண்டும். சிபிஎம் சபையெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய சபை அப்படி என்று தன்னை காண்பித்துக் கொள்வார்கள். இப்போ அங்கேயே கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். கேட்டால் அன்னைக்கு ஆராதனை நடத்தலைன்னா எல்லாரும் சபையை விட்டு வேற எதுக்கு போயிடுவாங்களாம். ஓஹோ, அப்படி போகிறவங்களுக்காக நீ வந்து கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்துறியா? அப்போ அங்கே என்ன ஆவி வந்துருச்சு? உள்ள நிம்ரோத்தின் ஆவி உள்ளே வந்து விட்டது அநேக இடங்களிலே. அப்போ உண்மை கிறிஸ்தவர்களை வீழ்த்துவதற்கு வழியை அவன் தேர்ந்தெடுப்பது சபைக்குள்ளே இருக்கிற நபர்களை தான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய தோட்டமாகிய நம்மை, கர்த்தருடைய பண்ணையாகிய நம்மை, அவருடைய மாளிகையாகிய நம்மை அவர் வாசம் பண்ணும்படியாக நாம் பாதுகாத்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி, நீங்கள் உண்மையாய் ஜெபம் பண்ணினீர்கள் என்றால் பிசாசானவன் உள்ளே உங்களுக்குள்ளே வரமாட்டான். ஏன் தெரியுமா? ஏன்? உங்களுக்குள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். துதி ஸ்தோத்திரங்கள் எழும்பிக் கொண்டே இருந்தால் பிசாசானவன் உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். அவன் பயப்படுகிற ஒரே காரியம், கர்த்தரை நோக்கி நாம் பண்ணுகிற ஜெபம், துதி ஸ்தோத்திரங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு அவன் பயப்படுதான். வேற ஒன்றுக்கும் அவன் பயப்பட மாட்டான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளை போல நீங்கள் இராமல் கர்த்தருடைய தோட்டமாகிய இந்த தோட்டத்தை நீங்கள் பண்படுத்தி பாதுகாத்து அவருடைய வருகைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, மீண்டுமாக ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா, கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாகிய நீங்கள் தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்கிற அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் ஏசப்பா ஸ்தோத்திரம், தோட்டமாகிய ஏசப்பா, நீங்கள் வாசமாக இருந்த தோட்டமாகிய இந்த பண்ணையாகிய இந்த தேவாலயமாகிய ஆண்டவரே, எங்களை எதை கொண்டு நாங்கள் காக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுனீங்களே, அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். எங்களை உங்கள் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்களை ஆண்டு கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தி சொல்லணுமாய் செபிக்கிறோம். நாங்களுக்கு உங்களுக்கு உண்மையாய், உத்தமமாய், உங்களுக்கு பிரியமாய் இரவும் பகலும் தேவனுடைய வேதத்திலே ஆண்டவரே நாங்கள் தியானமாக இருந்து பேச ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், வசனமாக வேலியாலை நாங்கள் காக்கப்பட்டு ஆண்டவரே உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளே எங்களுக்கு ஒவ்வொருவரும் பெறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கட்சி உங்களோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நாம் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளையார் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்